வேற பழமே சொல்ல அவங்க. நேத்திரக்கனின்னு சொல்றது அதுக்காகத்தான். உங்களுக்கு அதனுடைய உண்மையான தத்துவம் அந்த புளிப்பு சுவை, சிட்ரிக் ஆசிட் எல்லாரும் விஞ்ஞான ரூபமாக நீங்க சொல்லி ஆரோக்கியத்துக்கு உயர்ந்த பானம் அப்படின்லாம் நீங்க சொன்னாலும், தேவக்கனின்னு சொல்லக்கூடிய தெய்வீக கனி. அந்த கனிய வந்து நீங்க கையில வச்சுக்கிட்டு இருந்தா கண் திருஷ்டிகள், பில்லி சூனியங்கள் அந்த காலத்தில பெரியவங்க எல்லாம் ஒருத்தர் சந்திக்கும்போது பலாப்பழத்த தரமாட்டாங்க. இந்த எலுமிச்சம்பழத்த தான் குடுப்பாங்க. அவ்வளவு புனிதமானது, ரகசியமானது. 2வது இந்த பழத்த வாங்குறவங்களுக்கும் தீட்டோ, குறையோ, திருஷ்டியோ அண்டாது. வாங்குறவங்களுக்கும் அண்டாது. குடுக்குறவங்களுக்கும் அண்டாது, வாங்குறவங்களுக்கும் அண்டாது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக கனி, தெய்வக்கனி. இந்த கனிய குடுத்தாலும் புண்ணியம், வாங்கினாலும் புண்ணியம். அவ்வளவு லட்சணம் பொருந்தியது. இந்த கனியே சுட்டிக்காட்டுற அளவுக்கு நமக்கு திருச்செந்தூர்ல நடந்து முடிந்திருக்கு. அந்த மூல கருவறையில இருக்க சுவாமியே இந்த தெய்வ கனி கொண்டு மறுபடியும் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து மக்களுக்கு அருள் பாலிக்கிறார். அப்படிப்பட்ட இடத்துல வந்து சஷ்டி விரதம் இருந்து மக்கள் எல்லாம் வேல் வேல் வெற்றிவேல் ஞானவேல் சக்திவேல்னு அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கடல் அலை பெருசா, மக்களது தலை பெருசா, மக்களது கூட்டம் பெருசா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.